ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு டைமே இல்லாதனால ரொம்ப நாளாக எடிட் பண்ண முடியல. இன்றைக்கி நம்ம மேக்கரையில் இருக்கிற அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் வந்திருக்கோம். பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. சரி, ஓகே, நமக்கும் மைண்ட் டிஸ்டர்பாகவே இருக்குது, எங்கேயாவது போயிட்டு வரலான்னு சும்மா வந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 600ம், கிட்ஸுக்கு 400ம். அடல்ட்டுக்கு 600, கிட்ஸுக்கு 400 சார்ஜ் பண்ணுறாங்க. இல்லை நம்ம எதுவும் விளையாடல, கேம்ஸ் எல்லாம் விளையாடலை அப்படின்னா நம்ம என்ட்ரி டிக்கெட் மட்டும் 50 ருபீஸ் பே பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரியும் சும்மா உள்ளே சுற்றி பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் வேணாலும் அங்கே இருந்துட்டு போகலாம். நாங்கள் பாப்பாவுக்கு மட்டும் வாங்கியிருந்தோம். ஒரு 10 கேம்ஸ், ஒரு 10 கேம்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதில் கிட்டத்தட்ட அவள் எல்லாத்துலேயுமே நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டா. 400க்கு இது ஓகே தான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால நாங்கள் அவளுக்கு மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அப்படியே அவளை கூட சுற்றி பார்த்துட்டே இருந்தோம். நல்லா ஜாலியாக போச்சுங்கிறது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் எப்படி இருக்குன்றத, அங்கே என்னெல்லாம் இருக்குது, நாங்கள் என்னெல்லாம் ஃபன் பண்ணோம் அப்படின்றத பாருங்கள். அந்த இடமே பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸாக நல்லா இருந்துச்சு. தண்ணி உள்ள வைடா, நல்ல இன்னும் கொஞ்சம் இப்படி இறக்கி போடு, தொங்க போடு காலை, இப்படி தொங்க போடு. இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பாப்பா போகவே மாட்டேன்னு ரொம்ப பயந்தா. அவள் பயப்படுற அளவுக்கு ரொம்ப ஹைட்டில் இல்லை, ஆனாலும் அவளுக்கு எங்கே நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். அதனால இந்த தம்பியே நானே கூப்பிட்டு போகிறேன்க்கா, சரி ஆசையும் படுறான் ஆனால் பயப்படவும் செய்கிறான்ட்டு அவங்களே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதில் சென்னையில பீச்ல போடுது. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி, பயப்படுற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹைட்லாம் வைக்காமல் நார்மலான ஹைட்டில் தான் வச்சுருந்தாங்க. அவங்களுமே குழந்தைங்களுமே பயப்படாமல் ஓரளவுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டாங்க. பாப்பாவுமே நல்லா என்ஜாய் பண்ணி விளையாண்டா. இதில் தான் செம்ம காமெடியாக போச்சு. ஏன்னா இதில் அவங்களோட வெயிட்டை பொறுத்து தான் இதில் இழுக்க முடியும். ஆனால் பாப்பாவால் போஸ்ட் பண்ணி இழுக்கவே முடியல. அவள் விழுந்துக்கிட்டே இருந்தா கீழே. நல்லா, ஆனால் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணா. இதில் அது அவளுக்கு ஒரு நல்ல ஜாலியாக இருந்துச்சு. அதில்
இங்கே பார்த்தீங்கன்னா பாப்பா ரொம்ப நேரம் விளையாடவே இல்லை, உடனே இறங்கிட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னால் இழுக்க முடியலமா வயிறு வலிக்கிட்டா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபிஷ் வந்து ஸ்பாக்காக வந்திருந்தோம். அதுலேயுமே காலை கொஞ்ச நேரம் உள்ளே வைக்கவே மாட்டேன்ட்டா ரொம்ப நேரமாக. அப்புறம் 2 பேரும் போஸ்ட் பண்ணி அப்புறம் வைடா வச்சு வந்ததுக்கு இதையாவது பண்ணுறான்னு சொல்லி அப்புறம் வைக்க சொன்னோம். அப்புறம் அவளே வெளியே எடுக்கிறதுக்கே மனசில் உட்காந்துக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம். ஐஸ்கிரீம் சாப்பிட வரீங்களா? நீங்களே எடுத்துக்கோங்க ஐஸ்கிரீம். மேடம் என்ன சாப்பிட்றாங்க? ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. லுக்குள்ளே போதும். வாருங்க. நேற்றுலேருந்து ஐஸ்கிரீமாக கேட்டுருந்தேனே. நேற்றுலேருந்து ஐஸ்கிரீம் மட்டும் யாருக்கா? இன்றைக்கி ஐஸ்கிரீம் கிடச்சோடனே எங்கள் வாரு ஸ்பீடு கப்பல்லாம் போகுது. ஐஸ்கிரீம் சார் ஸ்பீடு ஃபுல்லாக ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. என்னதான் கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலும், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் பாப்பாவோட அந்த சின்ன சின்ன சந்தோஷங்களை நிறைவேற்றி பார்க்கும்போது, அவள் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது கொஞ்சம் மனசுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி எங்கேயாவது எப்போயாவது அவள் கேட்டானா சரி, ரொம்ப இது பண்ணுறதே கிடையாது. அதனால் சரி ஓகே, நமக்கும் ரிலாக்ஸேஷன் தேவை இல்லையா? ஏன்னா நம்மளுமே வீட்டிலேயே இருந்து ஒரே பண்ணிகிட்டு இருக்கோம், நிறைய விஷயங்களை யோசிக்கிறோம். லைஃப்பில் நடந்த விஷயங்களெல்லாம் சில நேரங்களில் யோசிக்கும்போது அப்படி ரொம்ப நமக்கே ஒரு மாதிரி இருக்கும், என்னடா லைஃப் அப்படின்ற மாதிரி. ஸோ பாப்பாவை வச்சு தான் எங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அவளை வச்சு தான் நாங்கள் அதை கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இங்கே போயிருந்த அன்றைக்குமே ரொம்ப அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நல்ல சந்தோஷமாக இருந்தால் என் மைண்டை ஃபுல்லாக தூர வச்சுட்டு மொபைல் தூர வச்சுட்டு அவள் கூட நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவளும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் எனக்கு வந்து. இங்கே வந்து இப்போ வந்து நாங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் மட்டும் போகலை, ஏன்னா அது வந்து பாப்பாவுக்கு அந்த தண்ணி சேராதுன்றதுனால வேண்டான்னு சொல்லிட்டோம். ஆனால் அவர் ரொம்ப அடம் பிடிச்சிட்டு நம்ம போகையிலையாவது குளிச்சுட்டு போகலாமா அப்படின்றது. வேண்டாண்டா, நம்ம வீட்டில் போய் குளிச்சுக்கலாம், எங்கேயாவது ஃபால்ஸ் பண்ணி நான் உனக்கு கூப்பிட்டு போகிறேன், நெக்ஸ்ட் டைம் கிட்ட தண்ணி உங்களுக்கு போய் கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி அவரை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு போயிட்டோம். ஏன்னா அங்கே நீட்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் எல்லாருக்கும் போகிற இடங்கள்ல வந்து தண்ணி செட் ஆகுமான்றே சொல்ல முடியாது. அதனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் நாங்கள் வந்து போகலை. ஆனால் நிறைய குழந்தைங்க குளிச்சுருந்தாங்க, பெரியவங்களுமே குளிச்சுட்டு இருந்தாங்க. பெரியவங்களுக்கும் அந்த பக்கம் வந்து ஸ்விம்மிங் பூல்லாம் வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கேயும் போகாததுனால பாப்பாவை மட்டும் விளையாட விட்டதுனால அங்கெல்லாம் போகலை. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாப்பிட்றதுக்குமே நல்லா சூப்பரான 2-3 பிளேசஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம அங்கே சாப்பாடு நம்ம கொண்டு போயும் சாப்பிட்டுக்கலாம். அங்கேயுமே பிரியாணி, தயிர் சாதம், தக்காளி சாதம் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. 50 ரூபா 60 ரூபா அந்த மாதிரி நம்ம அங்கேயுமே வாங்கி சாப்பிட்றதுனாலுமே கேன்டீன்லேயுமே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்.
அந்த தண்ணி குடிக்க போயிருக்கான். ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் பாட்டில் குடிச்சிட்டு நான் எல்லாத்தையும் குடிச்சிட்டேன். அதான் கோச்சிட்டு போயிருக்காங்க மேடம். அப்போ எனக்கு குடிக்கிறதுக்கு வேண்டாமா, எல்லாத்தையும் குடிச்சிட்டேன்ட்டு திருப்பி போய் குடிக்க போயிருக்கா. பக்கம் நீ விளையாண்டிட்டே வா. ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். வா கிளம்பியாச்சா? விளையாண்டாச்சா மேடம்? ரொம்ப நேரமாக விளையாடி முடிச்சு சாப்பிட்டுட்டு அப்புறம் மறுபடியும் போய் கொஞ்ச நேரம் பாப்பா வந்து விளையாண்டுட்டு வந்து இங்கே வந்து ரிலாக்ஸாக உட்காந்துருக்கோம். இந்த இடத்துல மட்டும் ஒரு 1.5 hours மேலே உட்காந்துருந்துருக்கோம். ஏன்னா நல்லா இருந்துச்சு அந்த இடம். அப்படியே அங்கேயே படத்தெல்லாம் போல் இருந்துச்சு. நல்ல சிலுசிலுன்னு காற்று, நல்ல ஒரு அமைதியாக, நல்லா ஒரு ஜில்லுன்னு ஒரு நிழலாக நல்லா இருந்துச்சு. அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம். பாப்பா பாட்டு பிள்ளையில விளையாடிட்டே இருந்தா.
ரொம்ப நேரம் கழிச்சு வந்துருக்குமா அந்த அக்காவை கொஞ்சம் லக்கிபா லக்கிபியா யா லக்கிபியா லக்கி லக்கி என்னதான் இருந்தாலும் வாருங்க சரிடா வரண்டா குளிச்சு வந்துடும் சரிடா தண்ணி அதை லக்கிபா சரிப்பா சரி ஓகேடா பாப்பா நீ மறைக்காத சரி ஒரு வழியாக போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு ரொம்ப சூப்பராக போச்சு அப்படிதானே? ஆமாம் அந்த வாண்டு நல்லா என்ஜாய் பண்ணா எங்களுக்கும் ஒரு மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. போய் உட்காந்துருந்தது ரிலாக்ஸாக இருந்துச்சு. அவளை கூட்டு போனதில் அவள் கொஞ்சம் ஹாப்பி. பல்வலின்னு ரொம்ப டென்ஷனாகவே இருந்துக்கிட்டு இருந்தா. லீவ் விட்டு எங்கேயுமே போகல எங்கேயும் கூட்டு போகலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. பட் இன்னைக்கு ஒரு நாள் போனதில் அவள் வந்து ஏதோ ஒரு 10 days போன மாதிரி அப்படி ஒரு ஹாப்பி ஆகிட்டா. ரொம்பவே சூப்பராக போச்சு இன்னைக்கு. எங்களுக்குமே அது ஒரு மைண்டில் இருந்த அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாமே ஒரு நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு. இன்னைக்கு போயிருந்தது நாங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணோம். இப்போ விளையாடலைனாலும் பட் சும்மா அங்கே உட்காந்து அந்த புல்வெளியிலாம் உட்காந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ணோம். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு இருக்கோம். அடுத்து உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஓகே, பாய். அடுத்து பார்க்கலாம்.